ஹை கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். என்னடா பார்க்குறீங்க? இவன் என்ன தட்டு ஃபுல்லாக காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டில் மிஞ்சி போன காய்கறிலாம் சேர்த்து ஒரு குழம்பு பண்ணுவோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி மிஞ்சி போன காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் எல்லா காயும் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மெயின் டிஷ்ஷே வந்து நம்ம வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான். அதை நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 வரமிளகா, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை தனியாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால் நான் வெங்காயத்தை கூட சேர்த்தே போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும், கலர் மாறினா போதும், மற்றபடி ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளியும் மசிய வேகணும்னு அவசியம் இல்லைங்க. இது வதங்குற கேப்பில் வந்து நான் அந்த ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளி கம்மியாக ஆக்கிக்கோங்க. இதையும் நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியிலே வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, வாழைக்காய் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கிளறி விட்டுட்டு காய்க்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து காய் எல்லாத்துலேயும் உப்பு சாரும். இப்போ கிளறிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மூடி எடுத்து கிளறி விடணுங்க. இதிலே ஒரு 50% வந்து காய் குக் ஆகிடும். இந்த மாதிரி கிளறி அடி பிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். காய் நல்லா 50% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கலருக்காக வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேங்க, வீட்டு மிளகாப்பொடி. நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கரைச்சி வச்சிருந்த புளி சேர்த்துக்கிட்டு இதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியும் வந்து கழனி தண்ணியே வச்சுக்கலாங்க. கழனி தண்ணி தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் எல்லாமே எடுத்து வச்சிருந்த தண்ணி ஃபுல்லாமே அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேங்க. இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுண்டை வந்து செம்மையாக இருக்கும். கஞ்சிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும். என்கிட்ட தூள் தான் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வருதா? இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து காய்க்கு உப்பு பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறம் பருப்பு துவையலுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பருப்பு துவையல் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வறுத்த மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மண்டியை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன காய்கறி இருக்கோ அது ஃபுல்லாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.